Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் மென்லோ பார்க் நகரை தலைமையிடமாக கொண்டு மெட்டா நிறுவனம் செயல்படுகிறது. இந்த நிறுவனம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட பல்வேறு சமூக வலைத்தளங்களை நிர்வகித்து வருகிறது. இந்த நிலையில் மெட்டா நிறுவனம் ஊழியர்களுக்கு அனுப்பிய சுற்றறிக்கையில் பணி நீக்கம் தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறது. அதே நேரத்தில் 7000 ஊழியர்களை AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு பிரிவுக்கு மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் ஆட்குறைப்பு மூலம் மறுசீரமைப்பு செய்வதுடன் AI சார்ந்த செயல்பாடுகளை மேம்படுத்தவும் முடிவு செய்திருப்பதாக விளக்கம் அளித்துள்ளது. இந்த ஆண்டின் இறுதிக்குள் மேலும் குறிப்பிடத்தக்க அளவில் ஆட்குறைப்பு நடவடிக்கை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் 7000 ஊழியர்கள் AI தொடர்பான பல்வேறு பணிகளுக்கு மாற்றப்படுவார்கள் என மெட்டாவின் தலைமை மனிதவள அதிகாரி ஜானிலி கர்ல் தெரிவித்துள்ளார். கூடுதலாக சில நிர்வாக பதவிகள் குறைக்கப்படுவதுடன் சில துறைகளின் தலைவர்கள் நிறுவன ரீதியான மாற்றங்களை செய்வார்கள் என குறிப்பிட்டுள்ளார். இந்த மாற்றங்கள் இந்த ஆண்டில் மெட்டா மேற்கொள்ளும் மிகப்பெரிய அளவிலான மறுசீரமைப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாகும். தனது தயாரிப்புகளின் மையத்திலும் நிறுவனத்தின் உள் செயல்பாடுகளிலும் AI முகவர்களை முன்னிறுத்தும் வகையில் AI துறையில் அந்நிறுவனம் தனது முதலீட்டை அதிகரித்து வருகிறது. அந்த அறிக்கையின்படி பணி நீக்கம் மற்றும் துறை மாற்றங்கள் ஆகிய இரண்டும் சேர்ந்து மெட்டாவின் மொத்த ஊழியர்களில் சுமார் 20% பாதிக்கும் என சொல்லப்படுகிறது. குறிப்பாக நிரப்பப்படாமல் இருந்த 6000 காலி பணியிடங்களையும் அந்த நிறுவனம் ரத்து செய்துள்ளது. கடந்த மார்ச் மாத நிலவரப்படி மெட்டா நிறுவனத்தில் சுமார் 77,986 ஊழியர்கள் பணிபுரிந்து வந்தனர். இத்தகைய மாற்றங்கள் மெட்டா நிறுவன ஊழியர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. பல ஊழியர்கள் அலுவலகத்தில் சுவரொட்டிகள் மற்றும் துண்டு பிரசுரங்கள் மூலம் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்கின்றனர். அதே வேளையில் நிறுவனத்தின் உள்முக தளமான ஒர்க் பிளேஸிலும் ஊழியர்கள் தங்கள் அதிருப்தியை வெளிப்படையாக தெரிவித்துள்ளனர். ஆட்குறைப்பு உறுதி செய்யப்பட்ட அதே நேரத்தில் மெட்டா நிறுவனம் அமெரிக்க ஊழியர்களுக்கு சொந்தமான நிறுவன மடிக்கணினிகளில் மவுஸ் டிராக்கிங் எனப்படும் கட்டாய கண்காணிப்பு மென்பொருளை நிறுவியதாக சொல்லப்படுகிறது. நிறுவனத்திற்குள் மாதிரி திறன் முன்முயற்சி அல்லது MCI என்று அழைக்கப்படும் இந்த கருவி ஒரு மனிதன் செய்வது போலவே பணிகளை செய்ய AI மாடல்களுக்கு பயிற்சி அளிக்கும் நோக்கத்துடன் ஊழியர்கள் தட்டச்சு செய்வதையும் கிளிக் செய்வதையும் பதிவு செய்கிறது. செயற்கை நுண்ணறிவு காரணமாக மறுசீரமைப்பு செய்யப்படும் ஒரே நிறுவனம் மெட்டா மட்டுமல்ல. இந்த ஆண்டு பல பெரிய அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தானியக்கம் காரணமாக தங்கள் பணியாளர்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.